தனுஷுடைய 50வது படம் ராயன். ராயன் படத்துடைய ட்ரெய்லர் நேற்று விட்ருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது அப்படின்ட்டு பலரும் பேசிக்கிறாங்க. ஆனால் வந்து பார்க்கும்போது இந்த காந்தாரா, இந்த மாதிரி கருட, அது இது இந்த படங்கள்ல இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கேருந்து காப்பி அடிச்ச மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த சீனில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சிவலிங்கம் ஃபோட்டோ இருக்குது. அங்கே வந்து இவர் தலையில் தண்ணி ஊற்றுறாங்க, தங்கச்சி போல இருக்குது. வெளியில் வந்து அப்படியே பிளட்டு வந்து ஒழுகுது அந்த தண்ணி போகிற வழியில். அப்புறம் இவர் வந்து கதை சொல்கிறாரு, மாதிரி சிங்கம் பெருசா, காட்டில் எந்த மிருகம் டேஞ்சரானது, அது இதுன்ட்டு. இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து கொஞ்சம் ஹை கிளாஸாக வராங்க பாருங்கள். ஹை கிளாஸ் ஆகும்போது இவங்க என்ன ஆகுனா, இவங்களுக்கு பார்க்கறதுக்கு ப்ரோக்ராமே இல்லாமல் இவங்க வந்து இந்த நேஷனல் ஜியோகிராஃபிக், அனிமல் பிளானட் இதையே பார்த்து கிடப்பாங்க. இதையே பார்த்துட்டு ஒரு மிருகத்துடைய பிஹேவியர், ஒரு மிருகத்துடைய கேரக்டர், அதெல்லாம் வந்து அதை பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அதை அப்படியே கேட்டு இந்த ஹிந்தி படங்கள்லாம் நிறைய அந்த மாதிரி பார்க்கலாம். நிறைய வந்து அதை வந்து டைலாகை யூஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையிலையும் இந்த மிருகம் இது இப்படி இது அப்படி அப்படின்ற மாதிரி அது வந்து ஒரு ட்ரெண்டாக இருக்குது. அந்த ட்ரெண்டெல்லாம் ஆனால் கொஞ்சம் இப்போ டம்மி ஆகி போச்சுன்றது தெரியாமல் செய்தாங்களா தெரிஞ்சு செய்தாங்களான்னு தெரியல. இந்த படத்தில் இந்த ஓனாய் கதையும், இந்த ஆட்டுக்குட்டியா இல்லை புலியா சிங்கமா அந்த கதையும் வந்திருக்குது. சரி, தனுஷுடைய 50வது படமாச்சு, ஏதாவது வெரைட்டியாக இருக்கான்ப்பா அப்படின்னு பார்த்தா ஒரு பயங்கரமான வெரைட்டி. இதில் என்னன்னா, ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை தனுஷ். அப்புறம் இந்த பையனை காட்டுறாங்க, காளிதாஸ் ஜெயராம். இவன் என்ன பண்ணுறான்னு தெரியல, நடுவில் செத்துருவான் போது. தனுஷ் கூட இருப்பான்னு நினைக்கிறேன். பிரகாஷ் ராஜ் இருக்கார், எஸ்ஜே சூர்யா இருக்கார். எஸ்ஜே சூர்யா வந்து மார்க் ஆண்டனி படத்தில் பர்ஃபார்மன்ஸுக்கு அப்புறம் இப்போ அப்படியே வந்து அவருக்கு படமாக வந்து இருக்க போல இருக்குது. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இந்தியன் டூவில் கூட ஜாயின் ஆனாரான்னு எனக்கு ஒரு டவுட் கூட இருக்குது. செல்வராகவன் இருக்கார். அப்புறம் இந்த பையன் சொன்னால காளிதாஸ் ஜெயராம், சந்தீப் கிஷன், எஸ்ஜே சூர்யா, தனுஷ், பிரகாஷ் ராஜ், செல்வராகவன். இது 4 தான் வந்து ஹைலைட்டு. பாக்கியெல்லாம் வந்து அப்படியே புஷ்ஷன் போயிடும் போல இருக்குது. வரலட்சுமி சரத்குமார் வேறு இருக்காங்க, அபர்ணா பாலமுரளி வேறு இருக்காங்க. எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில. ஆக்ஷன் வந்து நம்ம பீட்டர் ரெயின் தான் பண்ணியிருக்காரு. தனுஷுடைய 50வது படம் வேறு லெவலில் இருக்கணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து யோசிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக அதை நோக்கி தான் வந்து இந்த படம் நகர்ந்துருக்கும். ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷனும் தனுஷ் மேலே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து வட சென்னை மாடலில் ஒரு படம் எடுக்கணுன்றதுக்காக அந்த லுக்கு, அந்த ஒரு என்வாயன்மெண்ட்டு அது மட்டும் க்ரியேட் பண்ணால் போதாது. வட சென்னையுடைய சக்ஸஸுக்கு என்ன காரணம்னா அதில் இருக்கிற ஹிடன் டீட்டெயில்ஸ் தான். ஹிடன் டீட்டெயில்ஸ்னால் அதில் வந்து எப்படி அந்த சூழ்ச்சி, எப்படி அந்த நண்பர்கள் வந்து ஒருத்தனை கூட இருந்தவனையை போட்டு தள்ளுறாங்க, ஒரு அண்ணான்னு கூப்பிட்டு இருந்தவனையை போட்டு தள்ளுறாங்க, பதவி, அந்த உயர்வு, இந்த மாதிரி விஷயங்களுக்காக, பணத்துக்காக. அந்த மாதிரி விஷயங்கள் தான் வட சென்னையுடைய சக்ஸஸுக்கு காரணம். அதை விட்டுட்டு அதே மாதிரி லுக்கு, அதே மாதிரி இதில் வந்து அதுவும் ரிட்டன் டைரக்டட் பை யூரின் போட்டிருக்கு. அதுதான் வந்து என்னால் கிரகிச்சிக்க முடியல. ஏன்னா ரிட்டன் டைரக்டர் தனுஷாக இருந்தால், ரைட்டர் டைரக்டர் இவர் இவ்வளோ பெரிய டேலண்ட் இருக்கவராக இருந்தால் இவர் என்றைக்கோ வந்து படம் எடுத்துருக்கணுமே. சரி, முதல் படத்தில் தான் கிரெடிட் கொடுக்கலன்னா 2வது 3வது படம் இவருடைய ஐடியா வந்திருந்தால் இவரே வந்து படம் எடுத்து இவரே வந்து அதை சக்ஸஸ் பண்ணியிருக்கணும். எப்போவுமே வந்து இந்த ஒரு வயசு, ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் ரைட்டர் டைரக்டர்ன்ட்டு அவங்க கிரெடிட் எடுக்கும்போது அது வந்து முக்கால்வாசி உடான்ஸாக தான் இருக்கும். தனுஷ் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்க்கும்போது எனக்கு என்னமோ இந்த படம் தனுஷ் எடுத்த மாதிரி எனக்கு தோணலை. தனுஷே டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, ரைட்டரும் அவர் தான் போது அதுதான் வந்து கிரகிச்சிக்க முடியல. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் இருக்குது. அந்த லாஸ்ட்டில், ட்ரெய்லர் லாஸ்ட்டில் அந்த ஒரு பாட்டு வந்து சூப்பராக அந்த கிளிப்பிங் வச்சுருக்காங்க. படம் வந்து ஒரு சக்ஸஸாக தான் இருக்கும் எப்படியும். ஆனால் தனுஷ் இருக்கிறதுனால மட்டும் படம் சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக அவருடைய படங்கள் பார்த்திங்கன்னா நிறைய புஷ்ஷுன்னு போச்சு. எல்லாருக்கும் தெரியும் எந்த படத்தை பற்றி நான் சொல்கிறேன்ட்டு. இந்த சீன்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு அப்படியே வந்து வட சென்னை அப்படியே காப்பி அடிச்ச மாதிரி தோணுது. ஆனால் கதை வந்து அதே மாதிரி இருக்காது. இவர் வந்து அப்படியே சைலண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கார். போலீஸ் ஸ்டேஷனில் போய் கையெழுத்தெல்லாம் போடுறாரு. என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் நான் கெஞ்சி கேட்டேன் அப்படின்றாரு. ஆனால் இவர் ஒரிஜினலாக வந்து உதவதான்னு வச்சிருக்காரு அப்படின்னு தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி ட்ரெண்டெல்லாம் வந்து கொஞ்சம் நாளாகவே முடிஞ்சு போச்சுன்றது இன்னும் தெரில போகுது. ஆனால் இவருடைய செல்வராகவன் இருக்கார் பாருங்க. செல்வராகவன் ஒரு படத்தில் வரும்போது அந்த படம் எப்போவுமே கொஞ்சம் டார்க்காக, கொஞ்சம் அதில் கொஞ்சம் த்ரில்லிங்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அவர் ரைட்டர் டைரக்டராக இல்லைனா கூட அவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் ரொம்ப இன்வால்வ் ஆகிடுவார் படத்தில். அப்படின்னு என்னுடைய ஒரு ஒப்பீனியன். அப்படி தான் வந்து நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி நிறைய படங்களில். இந்த படத்துலேயும் வந்து அவருடைய பங்கீடு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. என்னுடைய ஒரு ஒப்பீனியன் தான் நான் சொல்கிறேன். என்ன இருந்தாலும் ஆல் த பெஸ்ட் சொல்லிடலாம். ஒரு ஆல் த பெஸ்ட் டு ராயன். தனுஷ் பயங்கரமாக நடிக்கிறதுக்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அவருக்கு நல்லா நடிப்பு வரும், அதை பற்றி நம்மளுக்கு தெரியும். அப்படியே பழம் மாதிரி நடித்து கிளாப்ஸ் வாங்குவார் பார்த்தீங்களா, மாசான சீன்லாம் பண்ணியிருப்பார். அது வேறு செல்வராக வேறு சொல்கிறாரு, தரமாக செய்வான், இறங்கி செய்வான், வருவான், அவன் பேய் மாதிரி வருவான், அது இதுன்றாரு. பயங்கர பில்டப் தான். எப்படியோ படம் வந்து நல்ல விதமாக ஓடினா சரி. பிரகாஷ் ராஜ் வேறு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தனுஷ் கூட இந்த மாதிரி ஒரு பெரிய படத்தில் வராரு. என்ன கதைன்னு தெரியல. படத்தை வெயிட் பண்ணி பார்க்கலாம். படம் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆகும்போது பயங்கர மாசாக தான் இருக்கும் படம். ஆனால் புஷ்ஷுன்னு போயிடுமான்றது அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.